ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டில நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கால் சைடு போலாமா? இல்ல புட் சைடு போலாமா? இப்ப நம்ம வரைஞ்ச இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ நாளைக்கு எந்த மாதிரியான மூவ்மெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து அனலைஸ் பண்ணது எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டில்ல இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுற பட்சத்துல எகைன் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட லோக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ்ல பார்த்துருந்தோம். எக்ஸாக்ட்டா வந்து 19,400 ரீஜன் வரைக்கும் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் என்ன மாரி அப்ரோச் பண்ணி இத போகலாம்? அதாவது நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு என்ன பண்றேன்னா, நான் இப்ப ஃபர்ஸ்ட் டே கேண்டில் வச்சிருக்கேன். சரிங்களா? டே கேண்டில்ல நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ற மாரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவ மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்காக தான் அத மார்க் பண்றோம். ஸோ ப்ரீவியஸ் டேவோட லோங்கிறது இன்னி டேவோட லோ. அதே மாரி ஹை வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்டா இன்னைக்கு எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சோ அந்த லெவல்ல தான் மார்க்கிங்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப நீங்க ஓவராலா பார்க்குறப்ப நிஃப்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்து மார்க்கெட் வந்தா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல வந்து ரீச் பண்ணுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்க இருந்து நல்ல ஒரு புல் பேக் குடுத்த மார்க்கெட் இப்ப இந்த 3 டேஸா சரிங்களா, ஒரு கன்சால்டேஷன் ஜோன்குள்ளாரே இருக்கு. இந்த கன்சால்டேஷன் ஜோன் பிரேக் அவுட் ஆகுற பட்சத்துல எகெயின் மார்க்கெட் 19,330ல இருந்து 19,225 வரைக்கும் கீழ இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து புல் பேக் குடுத்து திருப்பி ரீச் ஆவதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? இத நம்ம என்ன பண்ணலாம்னா 15 மினிட்ஸ் கேண்டில் சாரி 1 ஹவர் கேண்டில் வச்சு 1 ஹவர் கேண்டில்ல மொமெண்டம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து 15 மினிட்ஸ்ல அனலைஸ் பண்ணி என்ன மாரியான ப்ரா ட்ரேடிங் பிளான வந்து நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாருங்க, இப்ப நான் வச்சிருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். சரிங்களா? 1 ஹவர் கேண்டில்ல நம்ம லாஸ்ட் அனாலிசிஸ்ல பார்த்தது ஒரு ஹை, லோ, எகெயின் இப்ப மார்க்கெட் வந்து ஹைல இருக்கு. லோ வந்தா எந்த இடம் வரைக்கும்? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் ரீஜன். அதாவது சப்போர்ட் பாயிண்ட், சப்போர்ட் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் பாயிண்ட் தான் என்ன சொல்றோம் நம்ம 19,200 வரைக்கும் கீழ இறங்கி சப்போர்ட் எடுத்துட்டு புல் பேக் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லன்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அதாவது 19,280 இந்த ரீஜியன்ல வந்து புல் பேக் குடுக்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க, எக்ஸாக்ட்டா இங்க இருந்து ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன்ல போயிட்டு இருந்த மார்க்கெட் இப்ப வந்து நமக்கு சைட்வேஸ குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சைட்வேஸ்ல பையிங் பிரஷர் குறையிற பட்சத்துல எகெயின் மார்க்கெட் வந்து இந்த நம்ம கர்சர் வைக்கிற பாருங்க 19,330யையும் அதுக்கு அடுத்து 19,275 வரைக்கும் கீழ இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். இல்ல இதே வந்து ஹைட் சைட்ல போணும், அதாவது கால் சைட்ல போணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா, இப்ப குளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு 19,400 ரீஜியன்ல குளோஸ் ஆயிருக்கு. இந்த 19,420 இந்த ரீஜியனுக்கு மேல எகெயின் மூவ் ஆகுறப்ப 19,471 அதாவது இந்த டேவோட ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆவும். அதுக்கு அடுத்து 19,500 வந்து ஒரு குருஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆவும் இப்ப நமக்கு ஆக்ட் ஆயிட்டு இருக்கு ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? சரி, இத 15 மினிட்ஸ்ல அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, இப்ப நான் வந்து நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா? மார்க்கெட் வந்து நான் ஒரு கர்சர் வைக்கிறேன் இந்த ஜோன். இதுக்குள்ளார தான் மொமெண்டம் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இங்க இருந்து இப்ப இந்த இடத்தலாம் எடுத்துக்கோங்களேன். சப்போர்ட் பாயிண்ட் இந்த இடமும் சப்போர்ட்டா எடுத்து, திருப்பி இப்ப எங்க மார்க்கெட் குளோஸ் ஆயிருக்கு? சப்போர்ட் ரீஜியன்ல தான் இருக்கு. இந்த சப்போர்ட் எகெயின் புல் பேக் குடுத்து மேல ஏற ஆரம்பிச்சதுன்னா, 19,400லேருந்து 420க்கு மேல மூவ் ஆக ஆரம்பிக்கிற பட்சத்துல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 19,465யும், செகண்ட் டார்கெட்டா நீங்க வந்து 19,485லேருந்து 19,500 அந்த ரவுண்ட் நம்பர் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இதே மாரி இன்னைக்கு நடந்த மாரியே இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டும் நடக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸ் இன்னைய டேவோட லோ லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 19,380 இந்த ஜோனுக்கு கீழ உடைச்சுச்சுன்னா, 19,330யையும் அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ 19,280லேருந்து 275 இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். இந்த இடத்துக்கு கீழ டவுன் ஆச்சுன்னா மட்டும் தான் மார்க்கெட் அடுத்து 19,228 சாரி 19,230 ரீஜன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புண்டு. அந்த லெவல் வந்து இங்கேருந்து வந்துட்டு இருக்க ட்ரெண்ட் லைனோட லெவலு. சரிங்களா? அத இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இந்த ஜோன் வந்து ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சுச்சா? எப்படி நிஃப்டி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்ப இந்த லெவலுக்கு மேலலாம் இப்ப 19,500க்கு மேல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 19,550யையும் அடுத்து 19,580யையும் ஈஸியா போய் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு பையிங் பிரஷர் இருக்கிற பட்சத்துல. ஒரு எஃப்ஐஎஸ் ஓட டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். எஃப்ஐஎஸ் டேட்டா வச்சு நம்ம கன்சிடர் பண்ணலாம். எந்த அளவுக்கு மொமெண்டம் எஃப்ஐஎஸ் ஓட கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம்.
இப்ப எஃப்ஐஎஸ் டேட்டா பார்க்குறப்ப லாஸ்ட் 2 டேஸா வந்து ஒரு 500 கோர்ஸ்குள்ள தான் செல்லிங்ல இருந்தாங்க. இப்ப பாருங்க எகெயின் ஹியூஜ் செல்லிங் நடந்திருக்கு. 1700 கோர்ஸ் கிட்ட வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? எஃப்ஐஎஸ் செல்லிங்ல இருக்காங்க. ஸோ நம்ம இதையும் மைண்ட்ல கன்சிடர் பண்ணிக்கணும் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நிஃப்டிய முடிச்சுட்டோம். நம்ம அதுக்கு அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரி. ஃபிரெண்ட்ஸ் இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டிலு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் நம்ம அனலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, லோ வந்து ஹைல இருந்து மார்க்கெட் இப்ப இந்த லெவல்ல இருக்கு. இப்ப இங்கேருந்து மூவ் ஆனா கூட நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுக்குவோம் பாருங்க. எக்ஸாக்ட்டா ஓப்பன் ஆன ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்து சப்போர்ட் ரீஜன் வந்து என்ன ஆயிருக்கு? பிரேக் அவுட் ஆயி குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் ஃபர்தரா கீழ இறங்குற பட்சத்துல நமக்கு 43,600ம் அதுக்கு அடுத்து 43,550யும் இந்த ஜோனும் உடைக்கிற பட்சத்துல இங்க நமக்கு வந்து 43,400 வரைக்கும் அதாவது இந்த ஜோன் சப்போர்ட் இங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா இன் பிட்வீன்ல இதுக்குள்ளார வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் லெவல் நடந்து திரும்பறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகேங்களா? சரி. நம்ம வந்து டே கேண்டில்ல இருந்து வருவோம். அப்ப வந்து நமக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். அதே மாரி இதுக்குள்ளார ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கு. அது என்ன பேட்டர்ன்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்றப்ப நான் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன பேட்டர்ன் இப்ப இதுக்குள்ள ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சுச்சுன்னா, இப்பயே அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. சரி. இப்ப நான் என்ன பண்றேன், டே கேண்டில் வைக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலு. பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில பொறுத்தவரைக்கும், நம்ம பார்த்துட்டு இருந்தது இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆவும், இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆவும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அதாவது இந்த கிரீன் கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டிலாவும் எடுத்துக்கிட்டோம். அடுத்த கேண்டிலும் ஒரு செல்லிங் கேண்டில், இப்பயும் ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு இருக்கு. இதோட லெவல் வந்து டவுன் ஆச்சுன்னா, இப்ப இத ஒரு சேனலா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, லோல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் அதாவது ரீடெஸ்ட் லெவல் மாரி இந்த இடத்துல குடுத்துட்டு கூட புல் பேக் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? அதே சேம் டைம் வந்து குளோபல் மார்க்கெட்டும் வந்து நமக்கு வந்து செல்லிங் பிரஷரே காமிச்சிட்டு இருக்கு. அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? எந்த லெவல் வரைக்கும். அதே மாரி எஃப்ஐஸும் செல்லிங்ல இருக்காங்க. சரியா? நான் உங்களுக்கு கிளியரா இத முன்னாடியே நம்ம வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு என்ன சொன்னேன்? டபுள் டாப் ஜோனு. ஸோ இந்த டபுள் டாப் ஜோனு லெவல் முடிஞ்சு இப்ப மார்க்கெட் எங்க நிக்குது பாருங்க. கரெக்ட்டா இந்த நெக்லைன் ஜோன்குள்ளார கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த நெக்லைன் கன்சல்டேஷன் ஆச்சுன்னா, இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. ஸோ இதுல நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கணும். ஏன்னா, இந்த இடத்துல வந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் ரெட் கேண்டிலு. அதுக்கு அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் ஓகே பையிங்ல இருந்தது. பட் அடுத்த 2 கேண்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த பையிங் பிரஷர கன்டின்யூ பண்ற மாரியான கேண்டில் அமையல. ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். சரி அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே அதாவது இன்னைய டேவோட ஹை லோவ மார்க் பண்றதுக்கு என்ன பண்றேன்? நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைய டேவோட ஹையயும் பாருங்க ப்ரீவியஸ் டேவோட லோ எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. அதுக்காக தான் ஃபிரெண்ட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் டே ஹை லோவ மார்க் பண்ணிக்கிறது. அந்த இடத்துக்கு வரப்ப மார்க்கெட்ல வந்து ஒரு கரெக்ஷனோ, இல்ல புல் பேக்கோ, இல்ல சப்போர்ட் பாயிண்டாவோ அது ஆக்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதனால தான் நம்ம அத மார்க் பண்றோம். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலுக்கு போலாம். ஸோ 1 ஹவர் கேண்டில பொறுத்தவரைக்கும், நான் ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் ஆரம்பிச்சப்பயே உங்கள்ட்ட சொன்னேன். இந்த இடம் வந்து நமக்கு பிரேக் அவுட் சரிங்களா? பிரேக் அவுட் ஆயி மார்க்கெட் என்ன மூவ்மென்டம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இங்க இருந்து போயிட்டு இருந்த சப்போர்ட் பாயிண்ட், எகெயின் சப்போர்ட் இந்த இடமும் சப்போர்ட் தான். இங்கேயும் சப்போர்ட் எடுத்து திரும்புன மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி டைப்பையும் அடுத்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழ குளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஃபர்தரா கன்டின்யூ ஆகுற பட்சத்துல இங்க வரைக்கும் வரும். அதாவது 43,600 வரைக்கும் வந்துட்டு, திருப்பி இந்த லைனயே போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கும். இப்ப ரீடெஸ்ட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. செல்லிங் பிரஷர் ஹெவியா இருக்கிற பட்சத்துல, இது வந்து திருப்பி கீழ இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹையான 43,400 வரைக்கும் கீழ இறங்க பாசிபிலிட்டீஸ் உண்டு ஃபிரெண்ட்ஸ். ஆக்சுவலா இதுல வந்து என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல 15 மினிட்ஸ்ல. நம்ம அந்த போய் 15 மினிட்ஸ்ல அந்த பேட்டர்ன பார்த்துட்டு, அது கூட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப. சரிங்களா? இப்ப பாருங்க, நம்ம வச்சிருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் கேண்டிலு. பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில்ல வந்து இந்த இடமும் ஒரு டாப்பு, இந்த இடமும் ஒரு டாப்பு ஃபிரெண்ட்ஸ். ஸோ அப்ப வந்து என்ன ஆயிருக்கு? டபுள் டாப் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்ப டபுள் டாப் நடந்தா என்ன நடக்கும்? இந்த மாரி ஃபார்மேஷன் நடக்கிறப்ப, இந்த நெக் லைன் உடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் அகைன் இங்க டபுள் டாப் ஆரம்பிச்ச லெவலுக்கும், இங்கிருந்து திருப்பி புல் பேக் குடுத்து, இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இதுல திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் பாசிபிலிட்டீஸ் பார்க்கும். சரிங்களா? இதுதான் வந்து டபுள் டாப் ஃபார்மேஷனோடது.
அந்த நெக் லைன் உடைக்காத வரைக்கும் டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் கிடையாது. சரிங்களா? அதுலயும் நம்ம கிளியரா இருக்கணும் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல. ஸோ, இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? நமக்கு 15 மினிட்ஸ்ல எந்த அளவுக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருந்த பாயிண்ட் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ, டபுள் டாப்னு நான் சொல்றத விட நெக் லைன் லெவலும் பார்த்தீங்கன்னா, இந்த டேவோட லோ. அதாவது 43,550 சரிங்களா? ஸோ, மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் இருக்கிறப்ப அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்துங்க 43,600 ரீஜியன்லயும் 43,550 ரீஜியன்லயும் ஓப்பன் ஆகுற பட்சத்துல இங்க இருந்து சப்போர்ட்டா எடுத்து கூட ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து திரும்பலாம். அப்படி இல்லைன்னா இந்த நெக் லைன் கட் ஆகுற பட்சத்துல எகெயின் 43,400 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நான் இப்ப உங்களுக்கு மார்க் பண்றேன் பாருங்க. அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 43,300 ஏன் இந்த லெவல நான் மார்க் பண்றேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இங்க பாருங்க இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல சப்போர்ட், திருப்பி இங்க சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. நம்மளோட டபுள் டாப்போட ஸ்டார்ட்டிங் பாயிண்டா இத எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ டபுள் டாப் வந்து க்ளோஸ் ஆகுற லெவலும் இந்த இடம் தான். சரிங்களா? இதுக்கு கீழயும் வந்து செல்லிங் பிரஷர் இருக்குன்னு வச்சுக்கங்க. மார்க்கெட் எகைன் இங்க வரும் 43,100 வரைக்கும் கூட கீழ இறங்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா, இங்க ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேப்ப ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நான் அந்த கேப்புக்காக இந்த மார்க்க குடுக்குறேன். 43,200யும் 43,088 இந்த லெவலையும் நம்ம வந்து அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் நடந்துச்சுல்ல, இந்த லெவல் வந்து ப்ரீவியஸ் வீக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆரஞ்சு கலர் லைன் போகுதுல்ல, இதோட ஹைல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, இங்க பாருங்க இந்த இடம் சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட் ஆக்ட் ஆனது. நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனோட கன்டினியூஷன் எங்க தான் வருது? இந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட புல் பேக் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? ஸோ இத நல்லா மைண்ட்ல கிளியரா வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு வந்து பையிங் சைடு போணும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே செல்லிங்கு. பி சைடு போறதா இருந்தா இந்த மாரி அப்ரோச் பண்ணி பாருங்க. இதே கால் சைடு போறதா இருந்தா, இங்க பாருங்களேன். இதுக்கு மேல இப்ப குளோஸ் ஆயிருக்கிற லெவல் என்னது? நமக்கு வந்து 43,680 ஸோ 43,700க்கு மேல மூவ் ஆகுறப்ப 43,800யும் அதுக்கு அடுத்த டார்கெட்டா 43,900 ரீஜனையும் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துக்குள்ள ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். இதுக்கு மேலயும் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆனா 44,000 வரைக்கும் சாரி 44,000 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? அது வந்து இந்த ஹை இங்கேருந்து ஒரு ஹை இந்த ஹைய போய் ரீச் பண்ணுச்சுன்னா, நமக்கு மார்க்கெட் 44,000 வந்து ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இது எல்லாமே வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் நாளைக்கு எப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆகுதா? அதாவது கிஃப்ட் நிஃப்டி கேப் அப்ல சப்போர்ட் பண்ணுதா? இல்ல கேப் டவுன்ல சப்போர்ட் பண்ணுதாங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்ததா இதுல டிசிஷன் எடுத்துட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் ரிலேட்டடா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதுல வந்து ஆட் ஆயிக்கோங்க. நீங்க கேட்கிற ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ அனலைஸ் பண்ணி நான் டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் மீ.